அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்டு இன்றைக்கான கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியாக எழுதலாம். நியர்லி சென்டம் எடுக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு வாய்ப்புக்கு இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் பிடிஎஃபில், அதாவது இது பிடிஎஃப் இருக்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் 1 மார்க்ஸு, அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதை அவுட்புட்டு அண்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாமே நான் இந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதிடுவேன். இதோட பிடிஎஃப் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நான் முக்கியமாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்களும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்களும் சரி, அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில தகவல்களுமே நம்ம சேனலில் போடுவோம். சேனலில் பதிவிட்டு அண்டு அதுலேயுமே வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக நாங்கள் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துவோம். ஸோ சேனல் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த எதுனா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ 1 மார்க் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா அப்படின்றது அதுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் ஜூம் டூல். தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. ஃபோர்த்து ஒன்றுக்கான ஆன்சர் வந்து இந்த 3 ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்கன்னா ஐடென்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ரேட்டர். பிஹெச்பி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இன் பிஹெச்பினா 3 அரேஸ் இருக்குது பிஹெச்பியில். 6th ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். 7th ஒன்றுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து I4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒயில் பார்த்தீங்கன்னா 4 is less than equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து வராது, எரர் வரும். அதனால் none of the above தான் இதுக்கான ஆன்சர். 8th ஒன்றுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப் அப்படின்றது 8th ஒன்றுக்கான ஆன்சர். 9th ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி செக் லூப். ஸோ ஒயில் லூப் அப்படின்றது என்ன லூப் சொல்லுவாங்கன்னா என்ட்ரி செக் லூப். 10th ஒன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். ஓகேங்களா, 10th ஒன் வந்து நெட்வொர்க். 11th ஒன் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். 11th ஒன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். 12th ஒன் வந்து டிம் பர்னர்ஸ்-லீ. ஸோ 12th ஒன் டிம் பர்னர்ஸ்-லீ. 13th ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ் தான் வந்து புக்கை அவங்களோட வெப்சைட்ஸில் பதிவிடுவாங்க. 14th ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட். 15th ஒன் பார்த்தீங்கன்னா டிடிசிசி அப்படின்றது. ஸோ நீங்கள் 15க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃபுல் மார்க் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்டு ஃபுல் மார்க் சென்டம் எந்தளவு, அதை 90 out of 90, 70 out of 70 எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். எல்லாமே புக் பேக் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்கும் சரி, 3 மார்க்கும் சரி, அண்ட் 5 மார்க் உட்பட எல்லாமே புக் பேக் தான் நிறைய கேட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே எழுதலாம், எல்லாமே எழுதலாம். இது எழுதலாம், இன்டர்நெட் எழுதலாம், ஜோனு, ட்ரேஸ் ஃபைல் எல்லாமே ஒரு சிங்கிள் 2 லைன்ஸ் மட்டும்தான். ஃபிஷிங் எழுதலாம், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்ப டஃப்னஸ் மாதிரி இல்லை. இதோட அவுட்புட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 3 மார்க் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க, யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ், ரிலேஷன்ஷிப் இன் டேட்டா பேசஸ், டைப்ஸ் ஆஃப் பிஹெச்பி டேக்ஸ். இதோட அவுட்புட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. $Xஓட வேல்யூ வந்து 5. ஸோ அப்போ 5th கேசஸ் போகும். பிரிண்ட் ஆகிறது என்னதுன்னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது தான் இதுக்கான அவுட்புட். அடுத்தது 30th ஒன் பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி ரெஃபரன்ஸ் மாடல் கேட்டிருக்காங்க. RJ45 கனெக்டர், கிரெடிட் கார்டை பற்றி எழுத வரைஞ்சி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் விட்டுட்டு வர மாதிரி இருக்காது. கம்பல்சரியும் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், MySQL query ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த சின்டாக்ஸ் எழுதி எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்க போட சொல்கிறாங்க. 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்லேருந்தே நிறையா வந்திருக்கு. இந்த அவுட்புட் என்னது, இப்போது PHP கோட் டு பிரிண்ட் 10 to 1 நம்பர்ஸ். ஏற்கனவே புக்கில் 1 to 10 நம்பர்ஸ் இருக்கும், அதை ரிவர்ஸெல்லாம் போடணும், அவ்வளோதான். ஸோ ப்ரோக்ராம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா PHP, ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் பிரிண்ட் ரிவர்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் $n, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபார் லூப் போடுறாங்க. ஃபார் லூப் $i is equal to $n, $i is greater than or equal to 1, $i minus minus. அதுக்கப்புறம் எக்கோ
$i டாட்டு டபுள் கொட்டேஷனு அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு, இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அப்புறம் பிரிண்ட்டு ரிவர்ஸ் நம்ஸ் இன்ட்டு 10. ஸோ போட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரோக்ராமு. இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னா அப்படியே 10, 9 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே வரும். 10, 9, 8 till 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட். ஸோ ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட் எழுதணும், உங்களுக்கு 5 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனா மல்டி டைமென்ஷனல் அரே எழுதினா கூட போதும். நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த எழுதுறதுக்கு மல்டி டைமென்ஷனல் அரே எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.